கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது எப்பவுமே இல்லாத அளவுக்கு, எந்த காலத்திலையுமே நடக்காத அளவுக்கு இந்த கடைசி காலத்தில் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை குறித்த, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து குறித்த விமர்சனங்கள் அதிகமாக பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது சத்தியம் எப்போ மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ அந்த நாள் முதல் கொண்டே இது சத்தியம் கிடையாது, இது பொய், இதை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வித போதனைகளை ஏன் மதங்களை கூட உண்டு பண்ணி நம்ம சத்தியத்துக்கு விரோதமாக, பைபிளுக்கு விரோதமாக பிசாசானவன் அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போ ஒரு புதுவிதமான ரூபத்தில் சோசியல் மீடியா முழுசும், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தா இவர் பாருங்க 20 வருஷமாக பாதிரியாராக இருந்தார், இவர் பாருங்க 30 வருஷமாக ஊழியக்காரராக இருந்தார், இப்போ பாருங்க இந்த புண்ணிய மதத்தை தழுவிட்டார், இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டார், பைபிள் பொய், பைபிளுடைய கதைகள் பொய் அப்படிங்கிற மாதிரியான புத்தகம்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதே நேரத்தில் இவர் பாருங்க 30 வருஷமாக கிறிஸ்தவராக இருந்தார், இப்போ கடவுளே, இயேசு கிறிஸ்துவ கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பேங் தியரி அப்படிங்கிற ஒரு கடவுளுக்கு இவர் மாறிட்டார், நாத்திகராக மாறிட்டார் அப்படின்னு புதுசான வீடியோக்கள் பதிவேற்றம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது வேறு நம்பிக்கை உடையவங்க, விசுவாசத்தை உடையவங்க பைபிளை குறித்து படிக்காமல், அதை பற்றி முழுமையாக தெரியாமல் அவங்க பாட்டுக்கு எதையாவது அடித்து விட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான பதிலை கொடுக்கலாம். ஆனால் 20 வருஷம் 30 வருஷம் கிறிஸ்தவனாக இருந்துட்டு இப்போ திடீர்னு இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது, பைபிளை நம்பாதீங்க, பைபிள் பொய் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா இது எப்பேற்பட்ட ஒரு வஞ்சகம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அதிசயம். அதனால இனி வருகிற நாட்களில் இந்த 20 வருஷமா 30 வருஷமா கிறிஸ்தவராக இருந்துட்டு இப்போ ஏசுநாதர் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லுகிற இந்த புண்ணியவான்கள் அப்படி என்னதான் சொல்கிறாங்க, விசேஷமாக எதனால இவங்க இப்போ ஏற்பட்ட ஒரு வஞ்சகத்தில் மாட்டினாங்க, ஏன் வஞ்சிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஒருத்தர் 3000 பாட்டெல்லாம் எழுதியிருந்தாப்புலையும், கிறிஸ்தவ பாடல்கள் 3000 பாட்டெல்லாம் எழுதினாப்புலையும், அப்புறம் கடைசியில் இல்லை இந்த இஸ்லாத்தில் நான் தழுவிட்டேன், ஏசுநாதர் கடவுள் கிடையாது அப்படின்னு போய் சேர்ந்துட்டாப்புலையும். சரி, அப்படி என்னதான் அதுக்கு போய் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் இப்போ நேராக பைபிள் மார்க் மத்தேயு எழுதினாரா, மத்தேயு மார்க் எழுதினாரா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கணைகளை தொடுத்துக்கிட்டு வீடியோக்கள் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த புண்ணியவான்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். முதலாவது, இவங்க ஏன் இந்த நிலைமைக்கு மாறினாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்னதான் இந்த புண்ணியவான்களுக்கு சம்பவிச்சிச்சு, அடிப்படையாகவே இவங்களுடைய ஏன் இந்த பைபிளை பொய், இயேசு கிறிஸ்துவ கடவுள் கிடையாது, பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள்லாம் பொய் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நேரடியாக போய் அவங்க இதை சொல்கிறான், அதை சொல்கிறான், அப்படி சொல்கிறான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இவங்க இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற முதல் பிரதானமான ஒரு காரணத்தை இந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த புண்ணியவான்கள் சொல்லுகிற விஷயங்களுக்கு நம்ம பிரதிவாதம் கொடுக்கலாம். சரி, இப்போ இவங்க ஏன் இந்த மாதிரியான நிலைமைக்கு ஆளானாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவங்க இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு மிக பிரதானமான ஒரு காரணம், அதாவது 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா கிறிஸ்தவனாக இருந்துட்டு ஊழியம் செஞ்சுட்டு கடைசியில் ஐயோ இயேசு கிறிஸ்துவ நம்பாதீங்க, கடவுள் இல்லை, பைபிள் பொய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு போனதுக்கு மிக பிரதானமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இவங்க பைபிளை படித்தது தான் மிக பிரதானமான ஒரு காரணம். பைபிளை படித்தது அப்படின்னா எப்படி படித்தாங்க அப்படிங்கிறதான் காரணம். ஏன்னு கேட்டால் நம்ம கையில் இருக்கிற வேதாகமம் ஒரு கத்தி மாதிரி. இந்த கத்தியை இதை பட்டயம்னு சொல்லுவாங்க. இந்த கத்தியை நம்ம சரியாக உபயோகப்படுத்தினா இது நமக்கு உபகாரமாக இருக்கும். ஆனால் இதை தவறாக உபயோகப்படுத்தினா இது நம்மளையும் காயப்படுத்தும், மற்றவங்களும் செத்து போயிடுவாங்க. ஒரு கிச்சனில் இருக்கிற ஒரு கத்தியை கூட யோசிச்சு பாருங்களேன். அந்த கத்தியை நம்ம எடுத்து காய்கறி வெட்டலாம், பழங்கள் வெட்டலாம், நமக்கு உபயோகமாக மாற்றிக்கலாம். ஆனால் அதே கத்தியை எடுத்து நம்மளே கீறிக்கலாம், இல்லை மற்றவனை குத்தி கொள்ளலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதே போல் தான் இந்த வேதாகமும். இந்த வேதாகமத்தை நம்ம படிக்கிற ரீதியாக நம்ம படித்தோம் அப்படின்னா இது நமக்கு உபகாரமாக போகும். இல்லை அப்படின்னா இது நமக்கு மிகப்பெரிய ஒரு அபத்தமாக, ஒரு ஆபத்தாக, நம்பகத்தன்மை இல்லாததாக மாறி கடைசியில் நம்மளை அழிச்சுக்கிறோம், நம்மளால் மற்றவங்களும் அழிஞ்சு போவாங்க. அதனால 20 வருஷமா 30 வருஷமா கிறிஸ்தவனாக இருந்துட்டு இப்போ ஏசுநாதர் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லுகிற எல்லாருடைய ஒரு பரிதாப நிலைமை என்ன அப்படின்னா இவங்க பைபிள் படித்தாங்க,
ஆனால் இந்த பைபிள் படிக்கிறதுக்கு, இந்த பைபிளுடைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு, அதனுடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு எதுக்காக எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, இந்த வேத பகுதி நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை ஒருத்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். அவர் யாரு அப்படின்னா, இந்த வேதாகமத்தை எழுதுறதுக்கு காரணமாக இருந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லாம இந்த வேதாகமத்தை யாரு படித்தாலும் கடைசியில் இந்த வேதாகமம் ஒரு அபத்தமா போயிடும். இந்த விஷயம்தான் இந்த யூடியூப்பில் எல்லாம் 20 வருஷமாக 30 வருஷமாக நான் ஊழியக்காரனாக இருந்தேன், நான் கிறிஸ்தவனாக இருந்தேன், 4 பேருக்கு போதனை செஞ்சேன், இயேசு தான் கடவுள் அப்படின்னு நான் ப்ரூஃப்லாம் சொன்னேன். நான் கடைசியில் இயேசுக்கு கடவுள் கிடையாது, இது பொய்ன்னு நான் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு இதுதான் மிக பிரதானமான ஒரு காரணம். வேதாகமத்தை படிச்சிருக்கிறாங்க, ஆனால் தன்னுடைய சொந்த அறிவில் அவங்க படிச்சிருக்கிறாங்க. மற்றவர்கள் அதை எதை சொல்கிறாங்க அங்கங்கே போய் தேடி பார்த்து அதை படிச்சிருக்காங்களே தவிர, ஆனால் இவங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு, இந்த பைபிளை வேதாகமத்தை அவன் கையில் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளவு உண்டாயிருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் மாறி போயிருக்கு. அந்த இடத்துல பிசாசானவன் உள்ளே புகுந்திருக்கான். உள்ளே புகுந்து இவன் ஒரு விதமான விளக்கத்தை எடுத்து காமிச்சு கடைசியில் இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது, பாத்தியா இத்தனை காலம் நீ நம்பிக்கிட்டு இருந்த, ஆரம்பத்திலே நம்பின பாத்தியா, இப்போ பாத்தியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை கொண்டு வந்து, ஐயோ இது பொய்யான ஒரு புஸ்தகமாச்சே, இது பொய்யான சம்பவமாச்சே அப்படிங்கிற மாதிரி இவங்களும் நம்ப ஆரம்பிச்சுட்டு கடைசியில் மற்றவங்களையும் நம்புறதுக்காக சோசியல் மீடியாவில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ பதிவுலாம் பயங்கரமாக போடுறாங்க. அப்போ ஒரு விஷயம் இவங்க கடைசி வரைக்கும் இவங்ககிட்ட இல்லாமல், ஆரம்ப காலத்தில் இருந்தது கடைசியில் இல்லாமல் போனதுக்கு மிக பிரதானமான ஒரு காரணம் கடவுள் மேலே இருந்த அன்பும் அவர் மேலே இருந்த அந்த உறவும். ரட்சிக்கப்படும் பொழுது அவர் நமக்கு அப்பா அப்படிங்கிற உறவு, நாம் அவருக்கு பிள்ளை அப்படிங்கிற ஒரு உறவு நமக்கு உண்டாகுது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வேதாகமத்தை தன்னுடைய சொந்த அறிவில் படிக்க கடைசியில் அது எல்லாம் மாறி கடைசியில் பைபிள் போய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் நல்லா கவனிச்சுக்கங்க, கடவுள் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணது, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது யார் அப்படின்னா பைபிளை கிடையாது, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். வேதாகமம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கையில் வேதாகமத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால கிறிஸ்தவர்களுக்கு தேவையானவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தவிர பைபிள் கிடையாது. பைபிள் செகண்டரி, அது ரெண்டாவது. ஆனால் நமக்கு பிரதானமான தேவையானது உறவு. அது பரிசுத்த ஆவியானவரோட கூட இருக்கிற அந்த உறவு. அவர் மூலமாக பிதாவாகிய தேவனோடு, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவோடு, நம்ம இந்த திரியேக தேவத்தோடு நம்ம வைத்திருக்க வேண்டிய உறவு. அது இல்லாமல் போகும் பொழுது தான் இந்த மாதிரியான குழப்பங்கள் மனுஷனுக்கு உண்டாகுது. 100 வருஷமாக நீ கிறிஸ்தவனாயிரு, ஆனால் எப்போ உனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு போகுதோ அப்போவே பிசாசானவன் அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் கதவெல்லாம் தட்டிட்டு உள்ளே வர மாட்டான், நேராக உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்து இத்தனை காலமாக 100 வருஷமாக நம்பினதையே கூட அவன் பொய்யா அவன் மாற்றி காமிப்பான். அந்த அளவுக்கு வஞ்சகம் தான் பிசாசானவன். இந்த வஞ்சகத்தில் தான் இந்த கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் 20 வருஷம் 30 வருஷம் ஊழியக்காரனாக இருந்தேன், கிறிஸ்தவனாக இருந்தேன் அப்படின்னு சொன்னவங்க இப்போ மாட்டிக்கிட்டாங்க. இப்போ யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஒரு புண்ணியவன் கேட்டாப்புல, என்னையா பைபிளில் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கேன், அப்புறம் கடைசியில் பார்த்தா பிசாசு தான் உங்கள் சத்துரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு, பிசாசு தான் உங்கள் சத்துரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிசாசை நேசிக்கிறதுக்கு பைபிள் சொல்லுதா? அப்போ இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல. இல்லையா, எதுக்கு சொல்லுது, ஏன் சொல்லுது, பிசாசை எதுக்கு சத்துருன்னு சொல்லுது அப்படிங்கிற விஷயம் அதெல்லாம் இவனுக்கு எந்த அறிவும் கிடையாது. தன்னுடைய சுய அறிவில் இதை பார்த்துட்டு இங்கே உள்ள வசனத்தையும் இதையும் பார்த்துட்டு இதை ஒன்று சேர்த்து கடைசியில் இங்கே பாருங்கள் பைபிள் முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்குது. பிசாசு தான் சத்துருன்னு சொல்லுது, கடைசியில் உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்லுது. இது இது இதில் முரண்பாடு இல்லையா அப்படின்னு கேட்டான். அப்போ அதே போல தான் எதுக்காக எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படிங்கிற எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் தன்னுடைய சொந்த அறிவில் ஒரு மனுஷன் படிக்கும் பொழுது இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு அவன் மாறி போவான். அதனால தான் என்ன, ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் ஒரு போதனையா, இப்படி போதனை செஞ்சால் இதையெல்லாம் கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு வேதாகமும் வேதாகமத்தில் உள்ள சட்டங்களும் அதனுடைய எச்சரிப்புகளும் அதில் கொடுக்கப்பட்டிருக்க வாக்கு தத்துவங்களும் கூட அவங்களுக்கு ஒரு குழப்பமாக நம்பகத்தன்மை இல்லாததா அவங்களுக்கு அது காண்பித்து கொடுக்கும். அதனால
நம்முடைய சொந்த அறிவில் இந்த வேதாகமத்தை படிக்கிறதுனால வருகிற விளைவுகள் தான் இந்த மாதிரி 20 வருஷமாக 30 வருஷமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணாலும் கடைசியில் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்திராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பைபிள் இருந்திருக்கு, அறிவு இருந்திருக்கு, கூகுள் இருந்திருக்கு, அப்புறம் எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோட அவங்களுக்கு ஒரு உறவு இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது அதை யார் இன்ஸ்பிரேஷன் பண்ணாரோ அவர்கிட்ட உதவியை கேட்கணும். இது என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன, இங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது எதுக்காக, என்ன ஏது, எனக்கு இது என்ன படித்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறத விட்டுவிட்டு உள்ள வரலாறு அப்படிங்கிற பேரில் புகுந்து இது அந்த காலத்தில் நடந்துச்சா இல்லையா, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதினாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போய் கடைசியில் ஐயோ இது நம்புகிற மாதிரி இல்லையே, பிக் பேங் தியரியை நம்புவோம் அப்படின்னு போன புண்ணியவான்கள் போயிட்டாங்க. இதுதான் இவங்களுடைய ஒரு பரிதாப நிலைமை. இவங்களுக்கும் கடவுளுக்கும் ஒட்டு உறவு இல்லாமல் போனது. இது இப்போ மட்டும் இல்லை, அந்த காலத்தில் இருந்தே இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இருந்தே கட்டளைகளையும் கற்பனைகளையும் இவங்க பார்த்தாங்க. என்னடா சட்டங்கள்லாம் இப்படி இருக்கு, இதை இத்தனையும் நம்ம கை கொள்ள முடியுமா, இப்படியெல்லாம் பரிசுத்தமாக வாழ முடியுமா அப்படின்னு அவங்களால முடியலை. அவங்க அடிக்கடி பாகால் பின்னாடி போக, அப்புறம் வேசிகளுக்கு பின்னாடி போக, இந்த மாதிரியான வேலையில் இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கடவுள் மேலே வச்சிருந்த ஒரு அன்பும் அவர் மேலே இருக்கிற உறவும் அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. அந்த ஒரு காரணம் தான் அடிக்கடி பாவத்தில் விழுகிறதும், அப்புறம் கடவுள் தண்டிக்கும் போது குய்யோ முய்யோன்னு கத்துறதும் இதே வேலையில் தான் இருந்தாங்க. அதனால பரிசுத்த ஆவியானவருடைய பலம் இல்லாமல், அவர் தருகிற அந்த வல்லமை இல்லாமல், அந்த ஞானம் இல்லாமல் வேதாகமத்தை படிக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வில் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் அது ஒரு மானக்கேடாக போகும். அதனால சொந்த அறிவில் சொந்த ஞானத்தில் வேதாகமத்தை புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்கிறது மிகப்பெரிய ஆபத்து. இதை விட மற்றவர்களுக்கு தன்னுடைய சொந்த அறிவில் போதிக்கிறது அதை விட ஆபத்து. தன்னைத்தானே இருந்தாலும் காயப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் கொண்டு போடுவான். அதனால வேதாகமத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய உதவியை கேட்டு அப்படி படிக்கிறது தான் நமக்கு நல்லது. அதுதான் ஞானம். அப்படி இல்லாததுனால தான் யூடியூப்பில் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை, பைபிள் பொய், நம்பாதீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை விட மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் வேதாகமத்தை படித்தான் அப்படின்னா, மற்றவங்களுக்கு போதிச்சான் அப்படின்னா, பிசாசானவன் தவறான விளக்கங்களை அவன் மண்டையில், அவன் அறிவில், அவன் சிந்தனையில் கொடுத்து விடுவான். கடைசியில் அதை நம்ப வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே ஆயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தானே அது சரியா தவறா அப்படிங்கிற திருச்சறிகிற ஒரு அந்த ஞானம் அறிவு உண்டாயிருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இருக்கும் பொழுது முழுக்க அவனுடைய மனசையும் அவனுடைய அறிவையும் பிசாசானவன் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது கடைசியில் ஒரு தவறான விளக்கத்தை வேதாகமத்துக்கு, ஒரு தவறான அதனுடைய சம்பவங்களையும் சரி சரித்திரங்களையும் சரி தவறான ஒரு விளக்கத்துக்கு இவங்க போய் மற்றவங்களுக்கும் அதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வேதாகமத்தை படித்தா அறிவு பயங்கரமான அறிவு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு, ஞானம் இருக்கிறதா நினச்சி ஒரு பெரிய கர்வம் உண்டாயிரும், பெரிய பெருமை உண்டாயிரும். அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்மகிட்ட சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ சகல சத்தியத்தையும் நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தேவை. அவருடைய உறவு இல்லாமல், அவருடைய ரிலேஷன்ஷிப் இல்லாமல், அவர்கிட்ட நம்ம பேசாமல் சத்தியத்தை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள முயற்சி செஞ்சான் அப்படின்னா பிசாசானவன் அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவான். அப்புறம் நம்முடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவான். அப்புறம் நம்முடைய அறிவு ஞானமெல்லாம் அவனுடைய கண்ட்ரோலில் மாறிடும். அதனால தான் நிறைய பேர் 10 தலைமுறையாக கிறிஸ்தவன், 20 தலைமுறையாக கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும்யா, எங்களுக்கு அந்த பாதரை தெரியும், இந்த பாதரை தெரியும், அப்புறம் பைபிளை தெரியும், ஏசுநாதரை பற்றி தெரியும், பிதாவாகிய தேவனை தெரியும், அப்புறம் ஞானஸ்தானத்தை எல்லாம் பற்றி தெரியும். நாங்கள்லாம் சின்ன வயசில் பிறக்கும் போதே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். நிறைய பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருக்காங்களாம், பிறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் எடுத்துட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா குடிச்சு விட்டு கூத்தாடிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா அப்படின்னா அவங்க ஒரு 10 தலைமுறையாக 20 தலைமுறையாக கிறிஸ்தவனாக இருப்பேன் அப்படிங்கிறான். ஆனால் அவங்ககிட்ட இந்த கெட்ட ஒரு பிஹேவியர் கூட அவன்கிட்ட மாறினதா, அவன்கிட்ட உலகத்தான் எப்படி கேடு கட்டத்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்களோ இதே போல் இவங்க ஒரு கேடு கட்டத்தனம் அண்ணா வாரம் சர்ச்சுக்கு போவாங்க, அவ்வளோதான். மற்றபடி உலகத்தில் எப்படி கேடு கட்டத்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அதே போல் ஒரு வாழ்க்கை தான் இவனுக்கு இருக்கும். அதனால கிறிஸ்துவ எனக்கு தெரியும், இயேசுநாதர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுகிறது ஒரு தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டால் அவன் வாழ்க்கையில் கடவுளோட ஒரு உறவு அவனுக்கு உண்டாயிருந்தால் அவர் எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதுபோல் ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு நீதியுள்ள வாழ்க்கை இவன் வாழ்வான். இவனும் வாழ்வான், தன்னுடைய குடும்பத்தையும் அப்படி நடத்துவான், மற்றவங்களுக்கு இவன் சாட்சியாக இருப்பான். ஆனால் சும்மா வேதாகமத்தை உள்ள சத்தியங்களை மட்டும் அறிஞ்சு வச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டால் ஒரு நீச்சல் ஒருத்தனுக்கு நீச்சல் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு தியரியை படிக்கிறான்னு வைங்களேன்.
படிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டால் அவன் முதல்ல அந்த கிணத்துக்குள்ளேயோ அந்த ஆற்றுலையோ குளத்துலையோ போய் கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் அந்த நீச்சல் அடிக்க கற்றுக்குருவான். அதே போல் தான் சும்மா படித்து வச்சுருக்கிறது வந்து தியரியை படிச்சுட்டு போய் கிணத்துக்குள்ளே விழுந்தான் அப்படின்னா செத்து போயிடுவான். இப்படி கையை காலையெல்லாம் அசைச்சா போதும், காலை அசைக்கணும், இப்படி கீழே அமுக்கணும், மேலே அமுக்கணும் அப்படின்னு அதில் எழுதியிருக்கும். அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு போய் கிணத்துக்குள்ளே விழுவான். அதாவது இவங்களுக்குலாம் நல்ல இன்ஃபர்மேஷன் தெரியும் பைபிளை பற்றி, ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிறது தான் நிஜம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படலை அப்படின்னா, புதிய மனுஷனாக அவன் பிறக்கலை வாழலை அப்படின்னா அவனுக்கும் பரலோகத்துக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஆனால் நாங்கள் எங்கள் தாத்தா கிறிஸ்தவர், பாதிரியார், ஃபாதரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கும் அதே நிலைமையில் உலகத்தானா ரகசியமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் கிறிஸ்தவத்தில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. ஒருத்தன் ஒன்லி ஜீசஸ் அப்படிங்கிறான். ஒருத்தன் வந்து 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள், அன்னைக்கு தான் நீங்கள் வந்து ஆராதனை செய்யணும் அப்படிங்கிறான். புது விதமான போதனைகள்லாம் வந்துருச்சு. யாரா அதெல்லாம் கொண்டு வந்தால் எதுக்குடா எப்படா கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்புறம் தான் தெரியுது இவங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. இவங்க தன்னுடைய சொந்த அறிவில் சொந்த ஞானத்தில் இவங்க படிச்சிருக்காங்க. படிக்க பிசாசானவன் அவங்கள நல்லா உபயோகித்து விதவிதமான போதனைகளை விதவிதமான டினாமினேஷன்கள் ஆர்கனைசேஷன்கள் இப்படிங்கிற ஏகப்பட்ட பிரிவுகளையெல்லாம் உண்டாக்கி குழப்பத்தை உண்டாக்கி இன்றைக்கி ஜனங்கள் சத்தியம் எது அப்படிங்கிறத அறிஞ்சிக்க விடாமல் பண்ணிவிட்டான். அதனால தான் கிறிஸ்தவத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு வரும்பொழுதே இதில் ஏகப்பட்டது இருக்கு. இதில் கத்தோலிக்கம் அப்படிங்கிறாங்க, புரோட்டஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க, லூத்ரே அப்படிங்கிறான், அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஒன்லி ஜீசஸ், யெகோவா விட்னஸ் அப்படிங்கிறாங்களே. இதில் எது அப்படின்னு குழம்பி போய் ஆரம்பமே தடுக்கலாக போயிடும். இதை ரொம்ப அழகாக பிசாசானவன் ஆரம்ப காலத்துலேருந்து செஞ்சுருக்கிறான், இப்போவும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ விசேஷமாக யூடியூப்களில் ஃபேஸ்புக் மூலமாக இப்போ ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நம்பாதீங்க, பைபிளை நம்பாதீங்க, பைபிள் போய் அப்படின்னு புண்ணிய மதத்தில் உள்ளவங்க தான் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள சொல்ல விடாமல் பண்ணதுக்கப்புறம் அவங்களால வாயை திறக்க முடியல. ஏன்னு கேட்டால் அந்த புண்ணிய புத்தகத்தில் உள்ள புதுமைகள் எல்லாம் நம்ம சொல்லவும் அவங்களுக்கே ஆச்சரியமாக போச்சு, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு. விசேஷமாக எந்த விதமான கிரிட்டிசிசம், எந்த விதமான விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, வேதாகமத்தில் இருக்கிற மோரல் அந்த ஒரு விஷயத்துக்கு, ஒழுக்க நெறிகளுக்கு ஒருத்தனும் அதுக்கு விரோதமாக பேசவும் முடியாது, அதுக்கு விரோதமாக விமர்சனமும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் வேதாகமம் முழுசுமே மனுஷனை ஒழுக்க கேடா இல்லை இந்த ஒரு சட்டத்தினால இன்ன வரைக்கும் பாருங்கள் இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட கேவலமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விபச்சாரத்துலேயோ பாவத்திலையோ சாபத்திலையோ இந்த கல்யாண விஷயத்துலையோ அதுலேயோ இதுலேயோ இப்படி தவறான ஒரு விஷயத்தில் தவறான ஒரு ஒழுக்க நெறி ஒழுக்க கேடான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விமர்சனமும் அந்த காலத்துலேயும் கிடையாது, இந்த காலத்துலேயும் கிடையாது. இனிமேலும் ஒருத்தனும் வந்து வேதாகமத்தை எடுத்து வச்சு இது வந்து ஒழுக்க கேடான ஒரு விஷயத்தை போதிக்குது, மனுஷங்களை பாதிக்குது, அப்படி தான் இந்த கிறிஸ்தவர்கள் பாருங்கள் இப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தனுமே குற்றஞ்சாட்ட முடியாத அளவுக்கு கடவுள் கொடுத்த வேதாகம சட்டங்கள் எல்லாமே, ஒழுக்க நெறி சட்டங்கள் எல்லாமே இருக்கிற. மற்றபடி இந்த இது வந்து அந்த காலத்தில் இல்லையே, இந்த காலத்தில் இல்லையே, வரலாற்றில் அப்படி சொல்லலையே, இப்படி சொல்லலையே, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதோடு கூட இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் குற்றப்படுத்தக்கூடும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கேள்விக்கு இது வரைக்கும் எந்த புண்ணியவான்களும் சரி, எந்த வேதாகமத்தை 20 வருஷம் 30 வருஷம் நான் படித்தேன், இப்போ ஏசுநாதர் கடவுள் கிடையாது, பைபிள் போய் அப்படின்னு சொல்கிறவங்களும் குற்றஞ்சாட்ட முடியாத ஒரு பரிசுத்தமான தெய்வம் தான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. மற்றபடி வரலாறை பற்றி அதை பற்றி இதை பற்றி எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை என்னன்னு நம்ம பார்ப்போம். இனி வர்ற வீடியோக்களில் இந்த புண்ணியவான்கள் 20 வருஷமாக 30 வருஷமாக கிறிஸ்தவனாக இருந்தேன், புண்ணிய மதத்தில் சேர்ந்துட்டேன், இப்போ பிக் பேங் தியரியாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறவெல்லாம் அப்படி என்ன தான் பைபிளை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோக்களில் நம்ம, அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக என்னை ஆசீர்வதித்து கமெண்ட் செய்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதோடு கூட நிறைய பேர் எனக்காக ஜெபிக்கிறதா நீங்கள் எழுதியிருந்தீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நானும் உங்களை அந்த ஜெபங்களில் நினைவு கூறுவேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.